கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகிறவர்களே, மீண்டுமாய் நவம்பர் மாதம் 20ஆம் நாள் இந்த நாளில் வியாழக்கிழமையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களுக்கு எங்களுடைய ஸ்தோத்திரங்களை, அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிறவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்து வழி நடத்தினீர். குளிர்ச்சியான சூழ்நிலையை தந்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் உங்களுடைய இறை செய்தியை ஆண்டவரை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். இந்த சத்தியத்தை நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். பாடல் வேலை, ஜெப வேலையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த குழுவை நீர் எடுத்து பயன்படுத்தும். கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களும் உங்களுடைய இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காலை வேளையில் 29வது பாடலாகிய கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய மனமே எழுந்திராய் என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடும். கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய மனமே எழுந்திராய் எழுந்திராய். வறண்டு தண்ணீரற்ற வனமிந்த பூவிதனில், வறண்டு தண்ணீரற்ற வனமிந்த பூவிதனில் திரண்ட தயை தேவை நாடுவே நாடுவே. கடவுளின் வல்லமை கனமகிமை காணும். கடவுளின் வல்லமை கனமகிமை காணும். இடமதில் செல்வதே என் இஷ்டம் என் இஷ்டம். ஜீவனை பார்க்கிலும் தேவனின் காதலை, ஜீவனை பார்க்கிலும் தேவனின் காதலை ஆவலாய் நாடினான் போற்றுவேன் போற்றுவேன். ஆயுள் பரியந்தம் ஆண்டவர் நாமத்தை, ஆயுள் பரியந்தம் ஆண்டவர் நாமத்தை நேயமாய் பாடினான் உயர்த்துவேன் உயர்த்துவேன். அறுசுவை ஓனிலும் அவரருள் கிருபையின், அறுசுவை ஓனிலும் அவரருள் கிருபையின் இருதயத்தை நன்கு நிரப்புமே நிரப்புமே.
நித்தையில் ராஜாமம் நித்திரை கொள்கையில் கர்த்தரின் செயல்களை சிந்திப்பேன் அல்லும் பகலும் நான் அவர் செட்டைகளின் கீழ் அல்லும் பகலும் நான் அவர் செட்டைகளின் கீழ் தொல்லைக்கு நீங்கியே ஒதுங்குவேன் ஆத்துமம் தேவனை அண்டி கொள்ளுதவர் ஆத்துமம் தேவனை அண்டி கொள்ளுதவர் நேத்திரம் போல் என்னை காக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 29 முதல் 38 வரை உள்ள வசனங்கள். இதில் 2 காரியத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய வருகை, அத்தி மரத்தினுடைய ஓமையை பற்றி அந்த நேரத்தில் சொல்லப்படுகிறது. மானிட மகன் வரும் நாள் என்கின்ற செய்தியை நம்ம பார்க்கின்றோம். இந்த பகுதி மத்தேயு 24ஆம் அதிகாரம் அந்த பகுதியிலையும் மார்க் 13ஆம் அதிகாரத்திலும் இருக்கிறது. இயேசு அவர்களுக்கு மேலும் ஒரு ஓமை சொன்னார். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள், அவை தளிர்விடும்போது அதை பார்க்கும் நீங்களே கோடை காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என நான் உறுதியாய் உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டா. அன்பான தேவ பிள்ளைகளே, ஏசாண்டவருடைய வருகை என்பது திருமறையில மிக ஆழமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஒவ்வொரு வருடமும் நாம் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் மிக தெளிவாக நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதை நம்ம வெறும் சடங்காக பார்க்கிறோமே தவிர, அதை உண்மையாகவே ஏசாண்டவர் வரப்போகிறார் என்ற பயத்தோடு நாம் இருப்பதே இல்லை. ஆனால் உண்மையாக இந்த காலகட்டத்தில், கடைசி காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களெல்லாம் நாம் பார்க்கும்போது இயேசுனுடைய வருகை மிக சமீபம் என்பதை மாத்திரம் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அதுதான் இந்த அத்தி மரத்தினுடைய ஓமையில நம்ம பார்த்து கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் சொல்றார், அத்தி மரம் எப்பவுமே பழங்களை தராது, அதுக்கு ஒரு சீசன் உண்டு. இப்போ அத்தி மரம் துளிர் விடுகின்ற காலம் வருகிற போது அது கோடை காலம் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். இப்போ துளிர் விடுகிற போது கோடை காலம் என்று சொன்னால், இப்போ ஆண்டவரும் வரப்போகிறார் என்ற செய்தியை தான் இந்த இடத்துல சொல்றார். இந்த அத்தி மரத்தை குறித்து இறையலாளர்கள் சொல்லுகிற கருத்து என்னன்னா, இஸ்ரவேல் மக்கள் சிறையிருப்பில் இருந்து மீண்டும் வந்து புது வாழ்வை கட்டி அமைக்கும் போது, அவங்க வாழ்வு செழிக்கும் போது, துளிர் விடும் போது இயேசு வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, அத்திமரம் என்பது இஸ்ரேல் மக்களை குறிக்கிறது.
துளிர் விடுவது என்பது அவருடைய வாழ்க்கையை குறிக்கிறதாக நம்ம பார்க்க முடிகின்றது. ஆண்டவர் சொல்றாரு, அத்திமரம் துளிர் விடுகிற போது கடவுளுடைய வருகை, இயேசுவின் வருகை இருக்கும் என்பதை நீங்க பாருங்க. இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்றார். இறையாட்சி பெசிலியா டுத்தியோ என்கின்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. கிங்டம் ஆஃப் காட் இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்றார், இந்த வார்த்தைகள் நிறைவேறும். கடவுளுடைய வார்த்தை நிறைவேறியே தீரும். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், கடவுளுடைய வார்த்தை என்றென்றைக்கும் ஒளிந்து போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது பகுதி பார்க்கும்போது மானிட மகன் வரும் நாள், மேலும் இயேசு உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலைனாலும் மந்தம் அடையாதவாறு அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியை போல உங்களை சிக்க வைக்காதவரும் எச்சரிக்கையாய் இருங்கள். திடீரென்று வரும். மானிட மகனுடைய வருகை திடீரென்று வரும். அதனால அந்த நாள்ல நீங்கள் கண்ணியில சிக்குகின்ற மாதிரி சிக்காதீங்க அப்படின்னு எச்சரிக்கைப்படுத்துகிறார். ஏன்னா மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மேலும் அந்த நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப அவசியம். விழிப்பாயிருங்கள். இயேசு வருகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு வருகிறார். விழிப்பாயிருங்கள், மன்றாடுங்கள், ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள், ஆண்டவருடைய வார்த்தையில நிலை கொண்டிருங்கள் என்கின்ற சத்தியத்தை ஆண்டவர் இந்த காலை வேளையில் நமக்கு கொடுக்க. நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்க்கிறோம். யுத்தங்களை கேள்விப்படுகிறோம், கொள்ளை நோய்களை கேள்விப்படுகிறோம், அரசாங்கத்துக்கு அரசாங்கம், நாட்டுக்கு விரோதமாய் நாடு எழும்பி இருக்கிறது. இன்னைக்கு பங்களாதேஷ் போன்ற நாடுகள் எல்லாம் நாட்டுக்கு உள்ளேயே மக்கள் கலவரங்கள் செய்ய இன்றைக்கு ஆரம்பித்து விட்டார்கள். பல இடங்கள் அந்த மாதிரி கலவரங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? பல இடங்கள்ல அதை இன்னைக்கு ஆரம்பித்து கொண்டிருக்கிறது. பல இடங்கள்ல மக்கள் தங்களுடைய சொந்த மக்களை குவித்து கொண்டிருக்கிறார்கள். எரிமலைகள் வெடித்து சிதறுகிறது, காட்டு தீ, கடுமையான மழை பெய்து உலகம் சில இடங்கள்ல அழிந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் ஆண்டவருடைய வருகையை நமக்கு குறிக்கின்றதாய் இருக்கிறது என்பதை எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே இதை பார்த்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்க்கையை நீங்க ஆண்டவருக்கு நேராய் திருப்புங்கள். போதும், அக்கிரமத்தில் பாவத்தில் இருந்தது போதும், துன்மார்க்கத்தில் இருந்தது போதும், துன்மார்க்க ஜீவியத்தில் இருந்தது போதும், கற்பனைகளுக்கு விரோதமாய் செய்து கொண்டிருந்த பாவ வாழ்க்கையை மாற்றுங்கள். ஆண்டவர் அதை தான் இந்த காலை வேளையில நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு பகல் நேரங்களில் கோவிலில் கற்பித்து வந்தார். இரவு நேரங்களிலோ ஓவியம் ஒளிவம் என்று வழங்கப்பட்ட மலைக்கு சென்று தங்கி வந்தார். எல்லா மக்களும் கோவிலில் அவர் சொல்வதை கேட்க காலையிலே அவரிடம் கூடி வந்தார்கள். பாருங்க, ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை கேட்க வந்தார்கள். ஏன்னா அது ஆச்சரியமா இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில இயேசு ஆண்டவர் சொன்ன இந்த காரியம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாய் இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கின்றோம், ஜீசஸ் இஸ் ஸ்பீக்கிங் டு ஹிஸ் டிசைபிள்ஸ் ஆன் த மவுண்ட் ஆஃப் ஒலிவ்ஸ் after predicting the destruction of the temple. Luke 21:29-38, the parable of the fig tree and the call to watchfulness. Recognize the signs of God's kingdom and live with alert, faithful readiness. The parable of the fig tree. Look at the fig tree when its branch becomes tender and sprouts leaves. Meaning, just as budding leaves signal approaching summer, the events Jesus foretells signals the nears of the kingdoms, God's kingdom. Believers should discern the signs of the times and understand God's redemptive timeline, the certainty of fulfillment, Jesus' assurance. This generation will not pass away until all has happened. Enduring truth, God's word is trustworthy. His promises and warnings will be fulfilled. Implication: we must take Jesus' words seriously and live accordingly. Exhortation to watchfulness. Warning against complacency. Be careful or your hearts will be weighed down. 3 dangers.
dissipation, indulgence and drunkenness, anxiety, worries of everyday life, unexpected calamity of the day of the Lord coming suddenly. So, call to prayer. Keep alert and pray all times. Promise, Jesus will give strength to stand before the Son of Man. Practical living while waiting. Jesus' daily pattern, teaching in the temple by day. Spending nights on the Mount of Olives in prayer. Response of the people, crowds gathered yearly to hear him. Challenge for us. Maintain a rhythm of worship, learning and watchful waiting. Conclusion. Encouragement. We have a hopeful future because Christ is coming again. Exhortation. Stay alert, live soberly, and keep praying so we are prepared for his return. Close prayer. Ask God for vigilance, perseverance and readiness. Come on. ரெஃபரன்ஸில் பார்க்குற மார்க் 13ஆம் அதிகாரத்தில் இதே பேரலல் பேசேஜ் இருக்குது. மத்திய 24ஆம் அதிகாரத்தில் இருக்குது. வெளிப்படுத்தின 3:3 பார்க்குறோம். பி வாட்ச்ஃபுல், எ ரிகவரிங் நியூ டெஸ்டமென்ட் தீம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 1 தெசலோனிக்கர் 5:6-8 பி அலர்ட் அண்ட் சோபர் மைண்டட்னு பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் 47:12 பார்க்குறோம். ஃபிக் ட்ரீ அதை நம்ம பார்க்குறோம். ஏசாயா 34:4, எரேமியா 23:5-6 நம்ம பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டில் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். மத்திய 24, மார்க் 13, 1 தெசலோனிக்கர் 5:6, வெளிப்படுத்தின 3:3, 2 பேதுரு 3:10-14. அதே போல் வாட்ச்ஃபுல்னஸ் லூக்கா 12:35-40 ப்ரேயர் பண்ணோம். கோயசர் 4:2, 1 பேதுரு 4:7 விசுவாசமாக இருக்கணும். எபிரேயர் 10:23. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளினாலே நாம் ஒருவரை ஒருவர் தேற்றி விசுவாசத்தில் வாழும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட இறை விசுவாசத்தில் வாழ தூய ஆவியானவர் இந்த நாளில் நம் அனைவருக்கும் ஆண்டவருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்தி உள்ளங்களையும் இல்லங்களையும் நம்முடைய சரீரத்தையும் ஆண்டவருக்கு ஆயத்தப்படுத்த தூய ஆவியானவர் இந்த நாளில் நமக்கு உதவி செய்து காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவை கர்த்தாதி கர்த்தார், அக்கிரம வாழ்க்கையில் மரித்திருந்த எங்களை நம்முடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல் வழியாய் எங்களை மீட்டு ரட்சித்து எங்களுக்கு புது வாழ்வை தந்து வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இது உம்முடைய வருகை 2ஆம் வருகை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். அதற்கு 2 உண்மைகளை சொல்லியிருக்கிறேன். அத்திமரம் துளிர் விடுவதும் மானிட மகன் வருகிற போது இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற ஆபத்துக்கள், விபத்துகள், நாச மோசங்கள், வியாதி, பலவீனம், துன்பம் எல்லாவற்றையும் ஆண்டவர் நாங்கள் பார்க்கிறோம். இதிலிருந்து எங்களை காத்திரல வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும், பல நாடுகளில் இருந்து பார்க்குற, பல இடங்களில் இருந்து, பல மாநிலத்தில் இருந்து பார்க்கின்ற எங்கள் மக்கள், தமிழ் மக்கள், ஆண்டவர் கிறிஸ்தவர்கள் யாவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. தேவையை சந்தி குறிப்பாய் இந்திய தேசத்திற்காக ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சருக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதி. இதே போல என்னுடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்களுக்காக ஜெபி கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் உம்முடைய ஆண்டவர் இறை வார்த்தை சொல்லுவதற்கு அடியார்களுக்கு இந்த வாய்ப்பு அளித்த ஆண்டவரே, இதோ என்னுடைய அன்பர் சாருக்காக, என் ஜக்காவுக்காக, நம்முடைய பிள்ளைகள் மாத்தல் மரியாளுக்காக, சோகா சாருக்கு டீச்சருக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவளை எடுத்து பயன்படுத்துங்க. அடியனையும் அன்பு மனைவி பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நீ ஊழியத்தை செய்கிற போது ஆண்டவரை பாதுகாப்பை தந்து வழி நடத்துங்க ராஜா. இதோ அடியன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல் சனம்பு திருச்சபைகள், குடும்பங்கள், பொறுப்பாளர்கள் யாவரையும் ஆசீர்வாதம் வழி நடத்தும். தேவைகளை செஞ்சு இந்த நாளில் கூட ஆண்டவரே, பலவீனமாய் சுகனமாக இருக்கிற படுக்கையில் இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். யாரெல்லாம் உடைய தேவைகளை வேண்டி ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய ராஜா. குறிப்பாக என்னுடைய செல்வராஜ் ஐயா, அவனுடைய மகன் சுரேஷனுக்காக, உடைய கீதா அக்காவுக்காக, ஆண்டவரே சங்கீதா அக்காவுக்காக ஜபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிறவங்களை எல்லாரையும் கண் நோக்கி பார்த்து நல்ல சுகத்தை பலத்தை தார். நாளில் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற, திருமண நாளைக்கு நன்றி செலுத்துகிற யாவரையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாக சாருடைய ஆண்டவரே ஃப்ரெண்ட் குன்னூர் ஆல் சயின்ஸ் சர்ச் மெம்பரை சேர்ந்த ஆண்டவர் மெம்பர் பெலிஷியா தேவபிரபா அவர்களுக்கு ஜபிக்கிறோம். அன்பு சகோதரியும் அவருடைய அன்பு பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வாதம். இந்த பிறந்த நாள் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, எல்லா தேவைகளையும் சந்தியும் ராஜா. உடைய வருகைக்காக அவர்களையும் ஆயத்தப்படுத்தும். செய்கின்ற பணிகள், குடும்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதித்து வழி நடத்தும் ராஜா. அதே போல உடைய அன்பு சகோதரர் ஆண்டவரே அப்புபால் சதீஷ் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். உடைய அன்பு மனைவி கவிதா பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். ஆசீர்வாதம் பிறந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எதிர்கால வாழ்வை ஆசீர்வாதம். அதே போல கண்கடையா சர்ச்சினுடைய எல்டர் 9th ஸ்ட்ரீட்டில் இருக்கின்ற மனோகர் ரவி அவர்களுக்காக ஜபிக்கிறோம். அவரையும் குடும்பத்தை ஆசீர்வாதம் பிறந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதே போல அவருடைய வேலூர் கிறிஸ்து லுத்தரன் ஆண்டவரே திருச்சபையுடைய அன்பு தலைவர் திரு பிரபு ஞானசெல்வன் அப்பாவுக்காக,
அன்பு மருமகன் ஜூலியன் ஆபிரகாம் அவருக்காக, அன்பு மனைவி மகளுக்காக, பிரபாப்பாவுக்காக, அம்மாவுக்காக ஜபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தேவையெல்லாம் சந்தி. உங்களுடைய ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அவரை வழிநடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை என்னுடைய ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள் எல்லாவற்றுக்காக ஜபிக்கிறோம். எல்லாம் திறக்கப்பட ஆண்டவர் கிருபையா எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். நாள் முழுதும் உடைய ஆண்டவர் பணிகளை செய்ய எங்களுக்கு பலத்தை ஆண்டவர் தந்து வழிநடத்தும். கொடுத்து வருகிற மழைக்காக நன்றி. இந்த மழையினாலே உடைய இயல்பு வாழ்க்கை ஆண்டவர் பாதிக்கப்படாத வண்ணம் காத்தருளும். இதை காணொளி வழியாய் பார்த்து கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களும் நம்முடைய இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வழியை ஜபிக்கிறோம். ஜபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசைகள் இந்த நாளிலே நம்முடையரோடு கொண்டிருப்பதாக. ஆமென். எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ்.